நானா பறிக்கிறேன்? நீ மட்டும் தான் மறிப்பியா? நாங்களும் மறிப்போம். நானும் தான். பாத்தியாடா, நான் மொச்ச பையன் எப்படி பயந்து வர்றான்னு. நம்மளை பார்த்தா பேயே பயப்படுவாங்க. இது அந்த பேயே கேட்டுக்கிட்டு தாண்டா இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு முறையும் ரிலீஸ் ஆகி திரையரங்குல வெற்றிகரமா ஓடிட்டு இருக்க மூவிஸை பத்தி ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு உங்களுக்காக ஒரு மூவிஸ் எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ரிஷிகேஷ் என்டர்டைன்மெண்டோட தயாரிப்புல முருகராஜ் அவங்க எழுதி இயக்கியிருக்க ஒரு படம் தான் பகலறியான். இதுல பாத்தீங்கன்னா வெற்றி, அக்ஷயா, தீனா மற்றும் பல நடிகர்கள் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இதுல வெற்றி அவங்க ஹீரோ ரோல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. அக்ஷயா ஹீரோயின் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த ஸ்டோரிக்குள்ள நம்ம போகலாம். இந்த படத்துல 2 ஹீரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஹீரோயினி பாத்தீங்கன்னா அந்த 2 பேர்ல ஒரு பர்சனை லவ் பண்றாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ. இவங்களை லவ் பண்ணி அவங்களோட காதல் வயம் கொண்டு பல்வேறு பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தாலுமே எனக்கு இவங்க தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஃபைட் பண்ணுவாங்க. நான் இவங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இவங்களோட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுவாங்க. இதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பல்வேறு இன்னல்களுக்கு போயிட்டு இருப்பாங்க. அதாவது மெயினான 2 கேரக்டர்ல இருக்காங்கல்ல, அவங்க பல்வேறு பிரச்சனைகள், அடுத்து கொலை இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் ஈடுபட்டிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச ஆப்போசிட் கேங்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பொண்ணை கடத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஹீரோ. ஆனா இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ லவ் பண்றாங்க. ஆனாலுமே பணத்துக்காக இவங்களை கடத்துற மாதிரி ஃபுல்லா கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஸ்டோரிக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இவங்களை எல்லாரும் எதிர்க்கிற மாதிரி, இவங்க கேங்குக்குள்ளேயே, அதாவது ஹீரோவோட கேங்ஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல டீம், அவங்க எல்லாருமே நீங்க துரோகம் பண்றீங்க, உங்களோட லவ்வர் கேப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் இருந்தாலுமே, இல்லை நான் இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கேன், ஸோ நான் இந்த ஹீரோயினி அதாவது அவங்களோட லவ்வரை கடத்திட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடத்திட்டு போவாங்க. ஆனா இந்த படத்தோட ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க கடத்துற மாதிரி கடத்திருப்பாங்க. ஆனா அந்த ஆப்போசிட் கேங்க்ல இருந்து நம்மளோட ஹீரோயினிய எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்ற ஒரு ட்விஸ்ட் தான் இந்த முக்கியமான ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். ஒன்ஸ் அகைன் நான் இதை ஃபுல்லாக சொல்கிறத விட ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி என்னென்னா, இவங்க ஒரு கேங்கு, ஆப்போசிட் கேங்ஸ்டர் ஒருத்தவங்க, அவங்க ஹீரோயினியை கடத்துருங்கன்னு சொல்லுவாங்க. இவங்களும் கடத்திடுவாங்க. கடத்திட்டு இவங்க கேங்குள்ளேயே பல பிரச்சனைகள் நடக்கும். பல பிரச்சனைகள் நடந்தாலுமே ஹீரோயினியை எப்படி அவங்க காப்பாற்றுறாங்க, ஆப்போசிட் கேங்க்ட இருந்தும் இவங்களோட கேங்ஸ்டர்கிட்ட இருந்தும் எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான் இந்த ஃபுல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம்.